வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சின்ன ரோஜா செடியில் நிறைய தளிர் வந்து பூக்க வைக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த ரோஜா செடி ஏற்கனவே அடிக்கடி காமிச்ச ஆரஞ்சு ரோஸு நல்லா பூத்துன்னு இருக்குது. இந்த மொட்டோடு தான் காமிச்சிப்பேன். இப்போ பாதி விரிஞ்சிச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த செடி பாருங்கள், இது போல் தான் சின்ன சின்ன செடி தான் 30 ரூபா ரோஸு கார்டன்லலாம் விற்கும். அந்த ரோஜா செடி வாங்கி தான் நான் இதெல்லாம் பெருசாகிக்கிட்டேன். பெரிய செடியெல்லாம் வாங்கினா நிற்க மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா பெரிய செடி வாங்கும்போது எப்படின்னா பூமியில் வைக்கணும். நீங்கள் வாங்கிட்டு வந்து அதாவது 120 அப்படிலாம் விற்கும் இல்லையா, அது வந்து பூமியில் வைக்கணும். நம்ம 30 ருபீஸ் ரோஸ் பிளான்ட் வந்து மெயின் ஸ்டெம்மு பாருங்கள், நான் எவ்வளோ நல்லா பார்த்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இது பார்க்கக்கூடாது, இது மட்டும் பார்த்தா போதும். இது வந்து பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டெம்மு மட்டும் நல்லா இருக்கான்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். வாங்கும்போதே நல்ல ஸ்டெம்மாக பார்த்துட்டோம்னா நம்ம ரொம்ப நாள் வளர்க்கலாம் அந்த பிளான்ட் வச்சு. 2 மொட்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய மொட்டை இருக்குது. இங்கே விழுந்துச்சு போல். ஆனால் வந்து இது மாட்டு வண்டியில் வாங்கினேன் நான். 30 ருபீஸ் ரோஸ் பிளான்ட் வந்து 50க்கு நான் வாங்கினேன். நான் அவங்க கொஞ்சம் மேலே வச்சு தானே விற்பாங்க, மேலுக்கே விற்பாங்க. ஆனால் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுத்தாங்க. டேபிள் ரோஸ் பாருங்கள், கவரில் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணெல்லாம் வச்சுருக்கேன். இது போல் கொஞ்சம் வச்சுட்டு வேர் பிடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போது பாருங்கள், எதுக்கு அந்த ரோஜா செடி காமிச்சேன்னா சின்ன ரோஜா செடி கூட நல்லா வரும், அதுக்கு தான் சொல்கிறேன். பாருங்கள் எத்தனை தளிர் வந்திருக்கு. இது இப்போ தான் வருது சின்ன தளிர். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெய்லி எரு போடணுமான்னா நம்ம போடாத எரு போட்டுக்கிட்டு வரலாம். ஆனால் இந்த சின்ன ரோஜா செடிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போல் தான் போடணும். கொஞ்சம் பெருசாக வளர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கிற ரோஜா செடிக்கு மட்டும் நீங்கள் நிறைய போடலாம். இந்த சின்ன ரோஜா செடிக்கு கொஞ்சமாக தான் எரு வைக்கணும். ஏற்கனவே நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம் இந்த பிளான்ட்டுக்கு. பாருங்கள், இதில் வெங்காயம் தோல் கூட மேலே லைட்டாக தெரியுது. இது போல் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ போடாத எரு என்ன போடுறதுன்னா, சின்ன ரோஜா செடியை நல்லா வளர்கிறதுக்கு நம்ம இப்போ எரு போடுறது பாருங்கள், டீத்தூள் போட்டால் கூட பெரிய பூக்களாக பூக்கும். அதே சமயத்தில் செடி நல்லா வளரும். பாருங்கள், இப்படி லைட்டாக நீக்கிட்டு, நீங்கள் ஸ்டெம்மு கிட்ட போடக்கூடாது, எப்போவுமே லைட்டாக நீக்கிட்டு சைடில் வந்து போடணும். எந்த அளவு போடணுன்னாக்கா, சின்ன செடி தான் இது, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம். அதுக்கு மேலே போடக்கூடாது. பாருங்க, சைடில் தான் நான் வச்சுருக்கேன். சைடில் போட்டு நீங்கள் வந்து அது மேலேயே வந்து பாருங்கள், ஆலோவேரா வந்து நம்ம செடிக்கு ரோஜா செடிக்கு போடுறோம். ஆலோவேரா யூஸ் பண்ணிங்கன்னா ரோஜா செடி சூப்பராக வளரும். ஆனால் நான் எப்படி வைக்கிறேன்னு நீங்கள் அது போல் வச்சிங்கன்னா நல்லா வளரும். இந்த ஆரஞ்சு கலர் ரோஜா செடிக்கு நான் வந்து ஆலோவேரா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு செடிக்குள்ளே வச்சுருக்கிறேன், சாயில்குள்ளே. அது போல் வைக்கணும். 5 பீசஸ் வந்து நான் இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன், ஆலோவேரா கட் பண்ணிவிட்டு. அது போல் இதுக்கு வைக்கலாம். இப்போ இந்த செடிக்கு எவ்வளோ வைக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த சின்ன ரோஜா செடிக்கு 1 ஸ்பூன் டீத்தூள் போட்டிருக்கோம். இப்போ வந்து கத்தாழை வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம். இது வந்து பாருங்கள், ஆலோவேரா வந்து 4 பீசஸ் கட் பண்ணிட்டேன். நம்ம இதுக்கு வந்து போடணும். எத்தனை போடுறதுனாக்கா, கொஞ்சம் பெருசாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கனாக்கா ஒரு 4 போடுங்க. கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா ஒரு 3 போடலாம். பாருங்கள், இது போல் போட்டுட்டு 4 வச்சுருக்கேன் பாருங்கள். இது போல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சாயில்குள்ளே போட்டுடணும். அதிகமாக போடக்கூடாது. பாருங்கள், டீத்தூள் கத்தாழை 2மே போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக சாயில் வந்து நீங்கள் கவர் பண்ணிடணும், மேலுக்கு தெரியாதபடி. தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, இருந்தாலும் தெரியாத வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கு சொல்கிறேன் நான். இதில் பூ இருந்தது எல்லோ கலரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது போல் பழுத்து போய் அப்படிலாம் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் சப்போஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் மழை இல்லாத டைமில் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி வச்சிடணும். இங்கே பூ நான் வந்து கட் பண்ணிட்டேன், இருந்தாலும் மேலுக்க கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம கட் பண்ணோம். இப்போ இது போல் நம்ம வச்சுட்டு, இப்போ மழை வருது, தண்ணியில் ஊற்றக்கூடாது.
தண்ணி தெளித்து தான் விடணும், அவ்வளோதான். இது போல் வந்து சின்ன ரோஜா செடிக்கு டீ தூள், கத்தாழை இந்த ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்பப்போ மாற்றி மாற்றி கொடுக்கணும் எருவு. அப்போ ரோஜா செடி நல்லா வளரும், நோய் இல்லாமல் சூப்பராக பூக்கள் பூக்கும். பாருங்கள், செம்பருத்தி பூ பூத்திருக்கு, ஐஸ்வர்யா செம்பருத்தி. சரி, ரோஜா செடியில் வந்து நான் தளிர் வந்தவுடனே வீடியோ பண்ணுறேன். ஏற்கனவே இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம், தளிரில் மொட்டு வரும், இந்த சைடெல்லாம் தளிர் வரும். அந்த டைமுங்களில் நான் இந்த பிளான்ட் வச்சு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.